ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும், லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். இந்த தம்ப்நெயிலில் இருக்கிற டைட்டிலுக்கும் என்னுடைய முதலீட்டு அனுபவத்துக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. அது என்ன தெரியுமா? 36 வருஷம் நான் இன்வெஸ்டராக இருந்திருக்கேன். ஆனால் ஒருபோதும் இவ்வளவு ரிட்டர்ன் எனக்கு வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை நான் மனசில் வச்சுக்கிட்டதே இல்லை. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அம்சம் என்னென்னா, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கடுமையாக முதலீட்டில் கவனம் செலுத்தினால தான் என்னால் நல்ல ரிட்டர்னே ஏர்ன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நான் முழுவதும் நம்புகிறேன். சமீப ஆண்டுகளில் பங்குச்சந்தையில் கோடிக்கணக்கான முதலீட்டாளர்கள் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நேரடி பங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லோருமே எதை வச்சுக்கிட்டு பங்கு வாங்க வந்தாங்கன்னாக்கா, ஹை ரிட்டர்ன் சம்பாதிக்க முடியணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுதான். தொடர்ந்து எதனால் முதலீடு பண்ணாங்க? வாட் என்கரேஜ் தெம் டு கண்டினியூஸ்லி இன்வெஸ்ட்? என்ன எதிர்பார்ப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஹை ரிட்டர்ன் வில் கண்டினியூ. தொடர்ந்து அதிக வருவாயை பங்குகள் மூலம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது. இதில் இன்னொரு அசம்ஷனும் அடக்கம். அது என்னன்னாக்கா, ஒவ்வொரு வருஷமும் அதிக வருவாய் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஈக்விட்டி அப்படிங்கிற சொத்து வகையை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வரக்கூடிய ரிட்டர்னுடையோ அல்லது ஒரு பாண்டில் வரக்கூடிய ரிட்டர்னுடையோ அவங்க பொதுமைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ஒன்று தான் அப்படின்றது தான் அவங்களுடைய புரிதல் அல்லது எதிர்பார்ப்பு. இதில் நான் முழுவதும் மாறுபடுகிறேன். இந்த எதிர்பார்ப்புகள் தான் இன்னைக்கு ஒரு முதலீட்டாளனுக்கு எதிரியாக அமையும்ன்ற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் நான் தொடர்ந்து இதில் மாறுபட்டு வந்தாலும் இன்னைக்கு இதை உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னைக்கு இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்ன காரணம்னா, பொருளாதாரம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கு. போன காலாண்டில், தட் இஸ் ஏப்ரலுக்கு முன்னாடி ஜனவரி மார்ச் காலாண்டில் 7.8% எக்கனாமிக் க்ரோத் இருந்தது. ஆனால் அடுத்த வருஷத்துக்கு 6.5 வந்தாலே பெரிய விஷயம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. 6.5% எக்கனாமிக் க்ரோத் வரது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வருதா அல்லது அதோட பெட்டராக இருக்கான்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். பணவீக்கம் அதிகரிக்கும், வட்டி விகிதங்கள் கூடும், சேமிப்பின் மீது பெரும் அழுத்தம் வரும், செலவு செய்யும் சக்தி குறையும், வேலையின்மையின் தாக்கம் அதிகரிக்கும், புதிய வேலைகள் உருவாக அதிக வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு சூழல் நிலவுகிறது. யாரெல்லாம் இதுவரைக்கும் நிறைய புதிய வேலைகள் உருவாக்கி வந்தார்களோ அவங்கெல்லாம் நாங்கள் புதுசாக ஆட்கள் எடுக்க மாட்டோம்னு பொதுவெளியில் வந்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு டிசிஎஸ் சேர்மன் சொல்லியிருக்காரு, ரெக்ரூட்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு காலச்சூழல் நாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு சந்தையில் இருக்கக்கூடிய 80% முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி ஒரு காலச்சூழலை பார்த்ததே இல்லை. ஸோ எக்கனாமிக் கான்டெக்ஸ்ட் மாறும்போது எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வந்தாகணும் அப்படின்னு ஒரு பிடிவாத குணம் நம்மளை எங்கே கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஃபஸ்ட்டு 18% நான் ஏர்ன் பண்ணி ஆகணும்னு சொல்லக்கூடியவர்கள் ஹை ரிஸ்கில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஹை ரிஸ்கில் மட்டுமே இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கான்டெக்ஸ்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாக்கா அந்த போர்ட்ஃபோலியோ எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள்,
அதற்கு வரக்கூடிய இடையூறுகள், அது சந்திக்கக்கூடிய சறுக்கல்கள் நம்மால பிரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த ஹை ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றவங்க இத கற்பனை பண்ணி பார்த்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அதற்கான அறிகுறிகள் தெரியல. பரவால்ல நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிப்பேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்பிக்கை இல்ல. அந்த ஸ்டேட்மெண்ட் கான்ஃபிடன்ஸ் கூட இல்ல. அது ஒரு பிளைண்ட் ஃபெய்த். கீழ வரும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றது தான் சத்தியம். முக்காவாசி இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் கீழ வரும்போது நம்பிக்கையை இழந்துருவாங்க. கான்ஃபிடன்ஸ் கீழ போயிரும். அப்ப இந்த ஹை ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இது முதல்ல நடக்கும்ன்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். சரி. சில பேர் அப்படியே அந்த கான்ஃபிடன்ஸை மெயின்டைன் பண்றாங்கன்னே வச்சுக்குவோம். இப்படியே ஒரு சில ஆண்டுகள் கடந்தால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமான்ற கேள்வியும் இங்கு வருகிறது. 1 வருஷம் 2 வருஷம் தாக்கு பிடிப்பாங்க. 5 வருஷம் அதே மாதிரி இருந்ததுனாக்கா என்ன நடக்கும்? அப்ப அந்த சூழ்நிலையில 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி கூட வெளியே போறதுக்கு இன்வெஸ்டர் ரெடியா இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வெளியே போறதுக்கு காரணம் எக்ஸ்பெக்டேஷன். தவறான எக்ஸ்பெக்டேஷனை நம்ம வச்சுக்கிட்டோம்னா, தவறான ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டோம்னா, நாம ஏமாற்றத்தை நமக்குள்ள உருவாக்கிக்கிட்டு, அந்த ஏமாற்றம் நமக்கு ஒரு பிஹேவியரை கொடுக்குது. அந்த பிஹேவியர் நம்மள அந்த சொத்து வகையிலிருந்து வெளியே கொண்டு போகுது. இதற்கான செட்டிங் யார் பண்ணதுன்னா நம்ம பண்ணதுதான். இந்த ரீசனுக்கு தான் நான் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்கிறது இல்லை. அதுக்காக ரிட்டர்ன் நமக்கு நல்ல ரிட்டர்ன் வரணும்னு நினைக்க கூடாதா? நிச்சயமா நினைக்கணும். ஆனா எனக்கு வருஷா வருஷம் வரணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா சில ஆண்டுகள் ரிட்டர்ன் வராம இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஆண்டுல ரிட்டர்ன் சேர்த்து வச்சு வரும். அல்லது சில ஆண்டுகள் ரிட்டர்ன் வராம இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆண்டுல நல்ல ரிட்டர்ன் வரும். 2வது ஆண்டுல அதை விட நல்ல ரிட்டர்ன் இருக்கும். 3வது ஆண்டுல நம்ம எதிர்பார்க்காத ஒரு பம்பர் ரிட்டர்ன் வரும். ப்ராபபிலி 4வது ஆண்டுல சறுக்கல் வரலாம். ஆனா இந்த 3 ஆண்டுகளை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பொறுமை, அதுக்கு முன்னாடி இருந்த பல ஆண்டுகள்ல நமக்கு வேலை செய்யணும். அந்த பொறுமை நம்மோடு பயணித்தால் மட்டும்தான் இந்த ஆண்டுகள்ல நம்ம அந்த ஹை ரிட்டர்னை அனுபவிக்க முடியும். அப்பதான் நமக்கு அந்த 18% ரிட்டர்ன் கிடைக்கும். பேட் இயர்ஸ்ல என்ன பண்றோங்கிறது தான் குட் இயர்ஸ்ல நம்ம அடையக்கூடிய ரிசல்ட்டுக்கு ஒரு முக்கிய அஸ்திவாரம். அதுதான் ஃபவுண்டேஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ஹை ரிட்டர்ன் ஆங்கரிங், அதாவது எனக்கு 18% வேணும், நான் ஹை ரிஸ்க் தான் எடுப்பேன் அப்படின்ற ஆங்கரிங் உள்ளவங்க அந்த ரிசல்ட் கிடைக்கலனா அந்த இடத்துல நிற்பாங்களா நிலச்சி பல ஆண்டுகளுக்கு அப்படின்ற கேள்விக்கான விடையை அவங்களுக்குள்ள தேடணும். ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டே அவங்களுக்கு எதிரியாக அமைந்து விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அப்படி மைண்ட் செட் அமையல, எனக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோ 20% கீழே போச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெல் அண்ட் குட், தப்பில்லை. ஆனால் அத்தகைய முதலீட்டாளர்கள் என் பார்வையில் லோ சிங்கிள் டிஜிட் 2-3% இன்வெஸ்டர்ஸ் தான். வேற இன்னைக்கு 50-60% இன்வெஸ்டர்ஸ் இந்த மைண்ட் செட்டோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஹை ரிஸ்க் என்பது ஹை ரிட்டர்ன் கொடுக்கும் என்பது ஒரு தவறான புரிதல். எப்போ எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமோ அவ்வளவு ரிஸ்க் தான் எடுக்கணும். எப்போ ரிஸ்க்கை கொஞ்சம் கூட்டலாமோ அப்போ நம்ம ரிஸ்க்கை கூட்டலாம். எப்போ ரிஸ்க்கை குறைக்கணுமோ அந்த நேரத்தை நம்ம குறைச்சி தான் ஆகணும். எல்லா நேரத்துலையும் ஹை ரிஸ்கோட இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எல்லா நேரத்துலையும் ஒரு வாகனத்தை கட்டுக்கோப்பு இல்லாமல் வேகமாக ஓட்டுவதற்கு சமம். என்ன வரும் இப்படி பண்ணாக்கா? விபத்துக்கள் தான் வரும். முதலீட்டில் ஹை எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு 18% தான் வேணும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் இப்பொழுது வரக்கூடிய பொருளாதார சூழலில் விபத்துக்களை சந்திக்கக்கூடிய அபாயம் இன்றைக்கு இருக்கிறது. அந்த அபாயம் அவங்க வாழ்க்கையில் ப்ளே அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை அவசியம். எச்சரிக்கை என்பது அவங்கள இன்னும் சேஃப்டியை நோக்கி போக செய்யணும். அப்படி சேஃப்டியை நோக்கி போகும்போது சந்தையில் விபத்துக்கள் நேரும்போது அந்த விபத்துக்களை அவங்க போர்ட்ஃபோலியோவில் அவங்க தவிர்க்க முடியும். நீங்கள் 18% எனக்கு வருஷா வருஷம் வரணும் அப்படின்னு கண்மூடித்தனமாக எதிர்பார்க்கக்கூடிய இன்வெஸ்டராக இருந்தால் இன்றைக்கு விபத்துக்களை தவிர்க்க வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு. நான் ஒரு முதலீட்டாளனாகவும் சரி, ஒரு ப்ரொஃபஷனலாகவும் சரி, விபத்துக்களை தவிர்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவன். காரணம், விபத்துக்கள் வரலனாலே நம்ம ஸ்மூத்தாக நம்ம ஜேர்னியில் போய்கிட்டே இருப்போம்.
மற்றவர்கள் அந்த விபத்துகளை சரி செய்ய நிறைய நேரத்தை வீணடிக்கும்போது, நம்ம டைமை ஸ்மூத்தா, ஸ்டெடியா முன்னேறுவதில் செலுத்துவோம். அந்த ஒரு முன்னேற்றமே நமக்கு அதிக ரிட்டர்னை வழங்கிடும் என்பதுதான் என்னுடைய முதலீட்டு அனுபவம். அதுதான் என்னுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. அதனால தான் நான் சொல்றேன், 18% வேணும் அப்படின்னு கண்மூடித்தனமா வருஷா வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்றது தவறான அணுகுமுறை. அந்த அணுகுமுறையை கடந்து வேற எதையோ ஒண்ணு செஞ்சா தான் உங்களுக்கு 18% கிடைக்கும். ஹை ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறது தப்பில்ல. ஆனால் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை மதித்து நடந்தால் நிச்சயமாக அந்த ஹை ரிட்டர்ன் கிடைக்கும். பெட்டர் ரிட்டர்னை நோக்கி பயணிப்பது என்பது ஒரு வாழ்வியல் முறை. தொடர்ந்து நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்மள பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய ப்ராசஸை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது ஒரு முன்னேற்ற பாதை, ஒரு முன்னேற்றத்திற்கான பயணம். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.